அவங்க எந்த கோயிலுக்கு கூட்டிட்டு வந்தாங்க தெரியுமா? பட்டிப்பலால சிவன் கோவிலுக்கு கூட்டிட்டு வந்தாங்க. அப்ப இங்க வந்து அந்த சிவன் கோவில் அது எங்க இருக்கு, எப்படி இருக்கு இதெல்லாம் தெரியாது. அந்த சிவன் கோயில்ல நீயே இந்த முறை சொற்பொழிவு செய் அப்படின்னாங்க. நான் போயிட்டு எனக்கு ஒண்ணுமே தெரியாது. நிக்கோஸ் சிவபாபா பத்தி எல்லாம் சொல்லவே இல்லை. அது அப்படியே மேடையில சொல்லு, அதுதான் சொற்பொழிவுன்னு சொல்லி சீனியர் சிஸ்டர் வந்து அந்த சொற்பொழிவு செய்ய சொன்னாங்க. இப்படி வந்து சிவராத்திரிக்கு சிவன் கோவில்ல முதல்ல நான் வந்து தமிழ்ல அந்த சொற்பொழிவு செய்தேன். மறுபடியும் 44 வருடங்களுக்கு பிறகு மறுபடியும் டிராமா வந்து நீங்க என்ன கூட்டிட்டு வந்திருக்கு இல்லையா? டிராமா எப்பவுமே டிராமா தான். எத்தனை பேருக்கு டிராமாவுல நம்பிக்கை இருக்கு? எல்லாருக்குமா? எல்லாருக்கும் டிராமால அவ்வளவு நம்பிக்கை இருக்கா? 100% நம்பிக்கை இருக்கா? அப்ப கம்ப்ளைண்டே பண்ண மாட்டீங்களா? எப்பயுமே நிரந்தர யோகியா இருப்பீங்களா? நோ கம்ப்ளைண்ட். கம்ப்ளைண்ட் இல்லையா? அதனால பாபா நிரந்தர யோகியா இருக்கணும் அப்படின்றார். நிரந்தர யோகியா இருக்கணும்னா டிராமாவில் நம்ம வந்து 100% நிச்சய புத்தி உடையவர்களாக இருக்கணும்.